சித்த மருத்துவர், மர்மக்கலை ஆசான், வாஸ்து நிபுணர் என்று பல கோணங்களில் உள்ள நமது டாக்டர் முருக கணபதி அவர்கள் வாஸ்து என்ற அமைப்பில் வடகிழக்கு வாஸ்து அப்படிங்கிற தன்மையில் நம்மளோடு நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பானது பார்த்திங்கன்னா வடகிழக்கு வாஸ்து அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த தலைப்பின் கீழ் என்னென்ன விஷயங்களை நாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பேச இருக்கின்றோம். அடுத்தபடியாக அந்த வாஸ்துனுடைய திசைகள், அதாவது வாஸ்து அப்படின்னாவே அந்த திசைகளை நாம் முதல்ல சொல்லணும். அதுதான் அதனோட அடிப்படையான விஷயம். அந்த திசைகளை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அந்த வடகிழக்கு திசையினுடைய தன்மைகள், அந்த தன்மைகள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது, அதனுடைய உச்ச நீச்சம் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கினுடைய அதிபதிகள், அதனுடைய கடவுள் யார், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை போன்ற விஷயங்களை சொல்லுவோம். அடுத்தபடியாக அந்த வடகிழக்கினுடைய சிறப்புகள், வடகிழக்கு அந்த திசை இருக்கு இல்லைங்களா, அந்த ஈசானிய மூலை நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம விளக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கில் என்னென்ன அறைகள் வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பாதிப்புகள், அதாவது அந்த இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த அறைகளை தவிர்த்து வேறு அறைகள் அந்த இடத்துல வந்தால் என்னென்ன பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களை இந்த தலைப்பின் கீழ் சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அபார வெற்றி, இந்த வடகிழக்கு திசையை வைத்து நம்ம எவ்வளவு அபார வெற்றி அடைய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களில் என்னென்ன விஷயங்களை அதில் நாம் செய்ய வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை நாம் சொல்ல இருக்கின்றோம். கடைசியாக பார்த்திங்கன்னா சில பேர் தெரியாமல் அந்த வீட்டை கட்டிடுவாங்க, வடகிழக்கு அந்த ஈசானிய மூலையை தவறுதலாக கூட அது தேவையில்லாத விஷயங்களை அங்கே செய்து விடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம சில வகையான பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த வடகிழக்கு திசையானது நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சில வகையான பரிகாரங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் தான் இப்போ நாம் பேச இருக்கிறோம், புரியுதுங்களா? ஏன்னா அதனுடைய சாராம்சத்தை இப்போ உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்புகளை நம்ம சொல்கிறோம். முதல் படியாக வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஐம்பூதங்களினுடைய தத்துவங்களை ஒரு வீட்டில் சரியாக அமைப்பதே ஒரு வாஸ்து. அதுதான் வாஸ்துங்க. இதில் நாம் ஜோதிடத்தையோ மற்ற விஷயங்களையோ இதில் கலக்கக்கூடாது. இப்போ பியூராக என்னென்னா அந்த ஐம்பூத தத்துவத்தை இந்த வீட்டினுள் நம்ம அமைப்பதே வாஸ்துனுடைய முக்கியமான தத்துவமாகும், புரியுதுங்களா? அப்போ அந்த ஐம்பூதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மண், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் ஐம்பூதங்கள். அந்த ஐம்பூதங்களை ஒவ்வொரு திசையிலும் என்னென்ன பூதங்கள் இருக்கிறது நம்ம அதை சொல்லுவோம். அந்த திசைகளில் என்னென்ன தத்துவம் அங்கு செயல்படுகிறது என்பது போன்ற விஷயங்களையும் நாம் அதில் சொல்லுவோம். அப்போ அதில் மாறாக நாம் செய்யும் பொழுது அந்த வாஸ்து உங்களுக்கு 100% பலன் தராது, புரியுதுங்களா? அப்போ அந்த தத்துவத்தை சரியான அடிப்படையில் அந்த திசையில் அமைப்பதன் மூலமாகத்தான் நம்ம அந்த பலன்களை முழுவதுமாக பெற முடியும். இதுதான் வாஸ்துனுடைய மிக முக்கியமான அம்சம், புரியுதுங்களா? அப்போ மண்பூதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையை ஒட்டி தான் நம்ம அந்த மண்பூதத்தை நம்ம அமைக்கிறோம். ஏன்னா அதுதான் நிறுதி மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மண்பூதம் அங்கே இருக்கின்ற ஒரு அம்சத்தை அங்கே தான் அமைக்க போகிறோம். அதே மாதிரி நீர்பூதம் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வடகிழக்கு திசையில் இருக்கின்ற அந்த திசையை தான் நம்ம ஈசானிய மூலைங்கிறோம். அங்கே தான் இந்த நீர்பூதத்தினுடைய தத்துவத்தை நம்ம வைக்க போகிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அக்னி மூலை என்று சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு மூலையில்தான் நம்ம அந்த நெருப்பு தத்துவத்தை நாம் நிலைநிறுத்த போகின்றோம், புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாயு மூலையில் தான் நம்ம அந்த காற்றினுடைய தத்துவத்தை நாம் நிலைநிறுத்த போகிறோம். இது 4 தத்துவமும் அதில் வந்துருச்சு. இப்போ 5வது தத்துவம் பார்த்திங்கன்னா ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5வது தத்துவம் என்னென்னா, அந்த நம்ம காம்பவுண்டுக்கும் அந்த வீடு கட்டுற இடத்துக்கும் இடையில இருக்கிற அந்த சுற்றுவெளி பார்த்திங்கன்னா
ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அதுதான் ஆகாய தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நம்ம இருந்து பார்த்தா ஆகாயம் தெரிஞ்சால் அது ஆகாய தத்துவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு கட்டி இடையில் ஒரு முற்றம் வைப்பாங்க. அப்போ அது ஆகாயம் நேருக்கு நேராக பார்க்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பொதுவாகவே ஆகாய தத்துவம் அப்படின்னா அந்த வீட்டினுள்ளோ அல்லது அந்த வீட்டின் சுற்றுப்புறமோ, அதாவது காம்பவுண்டுக்குள்ளேயோ அந்த ஆகாயத்திலிருந்து எந்த பொருள் வந்தாலும், காற்றோ அல்லது நீரோ மலையோ தூசோ எது வந்தாலுமே அந்த வீட்டினுள் அது நுழைய வேண்டும். அப்போ தான் அந்த ஆகாய தத்துவம் அந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளுக்கு காம்பவுண்ட் இருக்காது, ஆனால் அந்த முற்றத்தை வைத்து கட்டியிருப்பார்கள். அது எல்லா வீட்லேயும் அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா மாடி வீடுகளாக நம்ம கட்டுறோம். அப்படி கட்டும் பொழுது காம்பவுண்டு போட்டு அந்த வீட்டினுள் அந்த ஆகாய தத்துவத்தை நிலைநிறுத்துகிறோம். இதுதான் இந்த வாஸ்துனுடைய அடிப்படை தத்துவம். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துனுடைய திசைகள். பொதுவாகவே ஒரு வாஸ்துவை நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய திசைகளை நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு தான் நம்ம வாஸ்துனுடைய வரைபடமே நம்ம வந்து வரைய வேண்டும். அப்படி வரையும் பொழுது பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு நம்ம அந்த திசைகளை நம்ம வரைவோம். அப்போ அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது வடக்கும் கிழக்கும் சேர்ற அந்த மூலையில் தான் நம்ம வடகிழக்கு திசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வடகிழக்கு திசையை பற்றிய வாஸ்து தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த திசையை தான் நம்ம இப்போ வந்து ப்ராமினெண்ட்டாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். அப்போ அந்த வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த வடகிழக்கு திசை தான் வடகிழக்கு திசை. அது வந்து ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசையினுடைய அதிபதிகள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது வாசுவினுடைய அதிபதிகளும் இருக்கின்றனர். அதே மாதிரி நவகிரகத்தினுடைய அதிபதியும் அந்த மூலையில் இருக்கின்றனர். இப்போ வாசுவினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீர் தத்துவம். புரியுதுங்களா? அந்த நீர் தத்துவத்தினுடைய அதிபதியாக, அதாவது நவகிரகத்தினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன். புரியுதுங்களா? அப்போ அந்த நீர் தத்துவத்தினுடைய பேர் ஈசன், அதாவது ஈசானிய பகவான் என்று சொல்லுவோம். அதனுடைய ஈஸ்வரனுடைய அம்சம் என்று நாம் வந்து சொல்லுகிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வடகிழக்கு அப்படின்னு வரும்பொழுது கிழக்கு பகுதியிலும் உங்களுக்கு அதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா இந்திரன், சுக்கிரன் வராங்க. அதே மாதிரி அதாவது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரன், குரு, இது ரெண்டும் வரும். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துகின்ற, கோலோச்சுகின்ற ஒரு தன்மை தான் இந்த கடவுள்களை நாம் வந்து சொல்லுகின்றோம். இப்போ இதுதான் அந்த இடத்துல கோலோச்சுகின்ற ஒரு அதிபதிகள். புரியுதா? வாஸ்துவிலும் சரி, நவகிரகத்திலையும் சரி. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துனுடைய தன்மைகள், அதாவது இந்த வடகிழக்கு வாஸ்துனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்னென்ன தன்மைகளை நமக்கு அந்த வீட்டினுள் கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம் பார்த்தா, பொதுவாகவே அந்த வடகிழக்கு அப்படிங்கிற திசையே தலைவனை குறிக்கின்ற ஒரு திசையாகத்தான் இருக்கிறது. புரியுதுங்களா? தலைவன் அப்படிங்கிறது அந்த வீட்டினுள் இருக்கின்ற அந்த குடும்பத் தலைவனை குறிக்கும். அந்த குடும்பத் தலைவனுடைய பொருளாதார சூழ்நிலை, அவர் கோலோச்சுகின்ற தன்மை, அவருடைய நிர்வாக திறமை, பேச்சு திறமை, இது எல்லாத்தையுமே அந்த வடகிழக்கு திசை தான் குறிக்கும். அந்த வடகிழக்கு திசை ஒழுங்காக இருந்தால் தான் இதெல்லாமே அவருக்கு ஒரு சேர கிடைக்கும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வித்திறன் வந்து மேம்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த வடகிழக்கு திசை ஒழுங்காக இருந்தால்தான் அது நடக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுள் வாழ்கின்றவர்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கை முறையை அந்த வடகிழக்கு திசை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் அது அந்த நோயில்லா ஒரு பெருவாழ்வு ஏற்படும். அப்போ இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான திசை. ஏன் அப்படின்னு நம்ம சொன்னால், இது குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய ஆரோக்கியத்தினையும், பொருளாதார மேம்பாட்டினையும், கல்வியினுடைய மேம்பாட்டினையும், வரவினுடைய மேம்பாட்டினையும், அதே மாதிரி தலைவனுடைய மேம்பாட்டினையும் தரக்கூடிய ஒரு திசையாக இந்த வடகிழக்கு திசை இருக்கிறது. அப்போ இந்த வடகிழக்கு திசை சரியாக அமைந்தால்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக அமையும் என்பது இதன் மூலமாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசையினுடைய சிறப்புகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற 4 திசைகளை விட இந்த வடகிழக்கு திசையில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏனென்று சொன்னால், முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு அதாவது ஒரு உடலுக்கு எப்படி தலை முக்கியமோ அதுபோல் அந்த வீட்டிற்கு இந்த வடகிழக்கு திசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலை இல்லாமல் உடம்பு வந்து எந்த உயிர்களுக்கும் செயல்படாது இல்லையா? ஏன்னா தலை போன்றது இந்த வடகிழக்கு திசை. அந்த வடகிழக்கு தலை போன்றது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த வாஸ்து புருஷன், அதாவது இந்த 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 வாஸ்துனுடைய கடவுளுக்கு இல்லையா வாஸ்து புருஷன், அவர் வந்து வடகிழக்கு திசையில் தான் தலை வைத்து தென்மேற்கு திசையில் தான் கால் நீட்டி அவங்க படுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே நம்ம பல காணொளிகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படியே அந்த தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது அந்த தலையில் தான் மிக முக்கியமான அங்கமான அந்த உடம்பு இயக்குவதற்குண்டான அந்த மூளை இருக்கிறது. அதே மாதிரி பார்வைத்திறன், அதாவது ஒரு பொருளை பார்ப்பதற்குண்டான ஒரு பார்வைத்திறன் அந்த தலையில் தான் இருக்கிறது. ஒரு பொருளை அறிவதற்குண்டான திறனும் அந்த தலையில் உள்ள கண்ணில் தான் இருக்கிறது. அதே மாதிரி அந்த வாசத்தை நுகரக்கூடிய அந்த ஐம்புள்ளங்கள் அடங்கிய விஷயங்கள் அனைத்துமே அந்த தலையில் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? மூக்கு, நாக்கு, பற்கள், செவி, அதே மாதிரி உதடு, இது மாதிரியான விஷயங்கள், அதாவது அந்த உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த தலையில் தான் நிரம்பி இருக்கிறது. அப்போ நீ ஒரு சாப்பிடலன்னு வச்சிங்களேன், அந்த உடம்பு வந்து இயங்காது. அதே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம், அந்த உடம்பு இயங்காது. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு பொருளை ஆய்வு செய்யலைன்னா அந்த உடம்பால் வந்து செயல்பட முடியாது. இது மாதிரி அதே மாதிரி நர்வு சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற நரம்புகள் மண்டலம், அதாவது நரம்புகள் சேர்ந்த மண்டலமானது அந்த தலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? இப்படி பல்வேறு வகையான மிக முக்கியமான அந்த உடலுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த தலையிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. அப்போ அந்த தலை உங்களுக்கு எவ்வளவு பிரதானமோ அதே மாதிரி தான் இந்த வடகிழக்கு திசையானது அந்த வீட்டிற்கு வந்து பிரதானமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அதை எப்படி நாம் வந்து பராமரிக்கணும், எப்படி அதை மேம்படுத்த வேண்டும் என்று போகிற விஷயங்களைத்தான் நாம் வந்து சொல்ல இருக்கின்றோம். அப்போ அந்த தலையில் இப்படி அமைந்திருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு திசையை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த இருக்கின்ற அம்சங்களை சரியாக அமைத்தால் அதில் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சுபிச்சம் ஏற்படும். இது மெயின் பாயிண்ட்டுங்க. புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியான அந்த வடகிழக்கு திசையினுடைய சிறப்புகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த வடகிழக்கு திசையில்தான், அதாவது காந்த விசை ஆற்றலானது அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அந்த வடகிழக்கு திசையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த வடகிழக்கு திசையை நம்ம வந்து காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையாகவும் அல்லது அந்த இடத்துல ஏதாவது ஒரு விசாலமான ஒரு இடமாக அதை அமைத்து வைத்திருப்பது மூலமாகவும் அந்த காந்த விசை ஆற்றலானது வீட்டிற்குள் நுழைந்து தென்மேற்கு திசையாக நேர்கோட்டில் இருக்கின்ற தென்மேற்கு திசையில் பட்டு அது வீடு முழுவதும் பரவுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். அப்போ வீடு முழுவதும் பரவும் பொழுது உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் வருகின்ற தன்மை அந்த வடகிழக்கு திசையை சரியாக வைத்திருந்தால் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி செய்யும் பொழுது என்னாக அப்படின்னா வீடு முழுவதும் உங்களுக்கு சமநிலையாக அந்த நேர்மறை ஆற்றல் பரவும் பொழுது வீட்டில் எந்த மூலையில் உங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருந்தால் கூட இந்த வடகிழக்கு மூலையை சரியாக நாம் பராமரித்தால் மற்ற வாஸ்து குறைபாடுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வடகிழக்கு திசையை சரியாக பராமரிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புரியுதுங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு வடகிழக்கு திசையில் ஏறுக்கு மாறாக நம்ம வச்சுட்டு மற்ற விஷயங்களை நம்ம வந்து சரியாக செய்தோம் என்று சொன்னாலும் அதனால் சரியான பலன் வந்து கிடைக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதனுடைய சிறப்புகளுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு இந்த வடகிழக்கு திசைக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசைக்கு எந்த திசையிலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற திசைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வடமேற்கில் ஒரு பகுதி உச்சப்பகுதியாக இருக்கும், ஒரு பகுதி நீச்ச பகுதியாக இருக்கும். அதே மாதிரி தென்கிழக்கு மூலையிலையும் ஒரு பகுதி உச்சமாக இருக்கும், ஒரு பகுதி நீச்ச பகுதியாக இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையிலையும் ஒரு பகுதி உச்சமாக இருக்கும், ஒரு பகுதி நீச்சமாக இருக்கும். ஆனால் வடகிழக்கு பகுதியில் மட்டும்தான் ரெண்டு பகுதியுமே, அதாவது கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானியம் அப்படின்னு ரெண்டு பகுதியை நாம் சொல்லுவோம். அந்த ரெண்டு பகுதியுமே உச்ச பகுதியாக இங்கே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த இடத்துல நாம் வந்து சரியாக பராமரிச்சோம், ரெண்டு பகுதியுமே உச்ச பகுதி தான். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதனால தான் இது மிக முக்கியமான ஒரு சிறப்பு. வேற எந்த திசைகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வடகிழக்கு திசைக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெருக்குத்து. இந்த வடகிழக்கு திசையை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மூலைகளில் ஏதாவது தெருக்குத்து வந்துச்சுன்னா அது வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் இந்த வடகிழக்கு திசையில் தெருக்குத்து வந்துச்சுன்னா அது எல்லாமே நல்ல தெருக்குத்து தான். உங்களுக்கு வந்து ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்பு அந்த தெருக்குத்து மூலமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக ஏற்படும். அதனால் அந்த வடகிழக்கு திசையில் நேரடியான தெருக்குத்து எந்த பக்கம் கிழக்கு ஈசானியத்தில் வந்தாலும் சரி வடக்கு ஈசானியத்தில் வந்தாலும் சரி உங்களுக்கு அது நல்ல விதமான பலன்களையே தரக்கூடும். ஆனால் அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒய் வடிவ தெருக்குத்து அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி டி வடிவ தெருக்குத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அந்த பக்கம் வராது, கொஞ்சம் தள்ளி தான் வரும். அதனால் அதில் நம்ம கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. புரியுதுங்களா? அது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் அந்த வடகிழக்குலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும்.
ஆனால் இந்த இடத்தில் வரக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளிலும் கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானியத்திலும் வரக்கூடிய அந்த தெருக்கூத்து உங்களுக்கு நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு தெருக்கூத்தாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் இயல்பாகவே இயற்கையினுடைய அமைப்பின்படி ஒரு கிணறு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மனை வாங்குறீங்க, மனை வாங்கும்போது அந்த மனைக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு கிணறு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப மிக மிக சிறப்புங்க. இல்லை நம்ம கிணறு வெட்டினாலும் சிறப்பு, அல்லது போர் போட்டாலும் அந்த இடத்துல சிறப்பு, புரியுதுங்களா? அல்லது அந்த நீர்நிலை அந்த இடத்துல தேங்க விட்டாலும் சிறப்பு. இது மாதிரியான சிறப்புகள் வேற எந்த மூலையிலுமே கிடையாது. அப்போ அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு மூலையாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த மூலையை நம்ம சரியாக பராமரிக்க வேண்டும், புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையை கொஞ்சம் நீட்டிச்சு நாம் வச்சுருந்தோம், நீண்டு இருந்தாலும் சரி அல்லது நாமளே நீட்டிச்சு வச்சிருந்தாலும் சரி, அது நமக்கு அந்த வீட்டினுள் உள்ளவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த நீட்டிப்பு வளர்ச்சி நமக்கு தருகிறது. இது ஒரு சிறப்பு, புரியுதுங்களா? வேற எந்த இடத்துலையும் அப்படி பண்ண முடியாது. இதுதான் நம்ம வந்து நீட்டிச்சு வச்சுக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையை நம்ம வெட்டுப்படாமல் வைத்திருக்க வேண்டும், புரியுதுங்களா? வெட்டுப்படுறது அப்படிங்கிறது நான் நிறைய கிளாஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த வடகிழக்கு மூலை வெட்டுப்படாமல் வைத்திருந்தால் அது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். ஆகவே அந்த வடகிழக்கு மூலையினுடைய தன்மை சிறப்புகள் இதுதான். இது மாதிரியான விஷயங்களை நாம் வந்து அங்கே பராமரிக்க வேண்டும். கிணறு போரு இது மாதிரி அங்கே இருந்தது அப்படின்னா அதில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை அங்கு நாம் பராமரிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த வடகிழக்கு மூலையில் நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இந்த வடகிழக்கு மூலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அறைகள், அந்த வடகிழக்கு மூலையில் என்னென்ன அறைகள் நம்ம வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அந்த வடகிழக்கு மூலையில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறை வைக்கலாங்க. அடுத்தது நம்ம டைனிங் ரூம் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வராங்களா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு, அவங்களோட மீட் பண்ணுறதுக்கு, விசிட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு விசிட்டிங் ஹால் மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கலாம். வீட்டினுடைய ஹாலை வந்து அந்த இடத்துல அமைச்சிக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி குழந்தைகள் படிக்கின்ற ஒரு அறையாகவும் அல்லது குழந்தைகள் விளையாடுகின்ற ஒரு இடமாகவும் அந்த வடகிழக்கு மூலையை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகள் விளையாடுகின்ற படிக்கின்ற அந்த அறையாக வைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய கல்வித்திறன் அந்த திசையில் வைப்பதன் மூலமாக மேம்படும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த வடகிழக்கு திசையில் இந்த மாதிரி அறைகளை அமைக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது, புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு மூலையில் என்ன மாதிரியான அறைகள் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கண்டிப்பாக அங்கே வரக்கூடாதுங்க. அதே மாதிரி பெட்ரூம் கண்டிப்பாக வரக்கூடாது, ஸ்டோர் ரூம் கண்டிப்பாக வரக்கூடாது. அடுத்தபடியாக பழைய பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றிவிடக்கூடாது. அப்புறம் அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் அசுத்தம் நிறைந்த ஒரு பகுதியாக அதை வைத்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றத்தை, கல்வித்தரத்தை, தர நிர்ணயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் இதை வந்து செய்யாமல் இருப்பதே ரொம்ப சாலை சிறந்தது, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் செய்யாமல் விட்டாலே நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த வடகிழக்கு மூலை திகழ்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது பாதிப்புகள், என்னென்ன பாதிப்புகள் அந்த வடகிழக்கு மூலையில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ உள்ளே என்ன செய்யக்கூடாது, வெளியே என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அசுத்தம் நிறைந்த இடமாக அதை வைத்திருக்கக்கூடாது. அப்புறம் அங்கே ஏதாவது இந்த அம்மிக்கல் ஆட்டுகள் போட்டுறது, மிக்சி வைக்கிறது, கிரைண்டர் வைக்கிறது, மின்மாற்றி வைக்கிறது, சுவிட்ச் போர்டு அந்த இடத்துல வைக்கிறது, மின் சாதனங்களை அந்த இடத்துல வைத்திருப்பது, இது மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல நம்ம செயல்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த இடத்துல பாத்ரூம் கட்டக்கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி டாய்லெட் கட்டக்கூடாது, அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்பகுதியில் நம்ம வைக்கக்கூடாது. அதே போல் உள்ளே படிக்கட்டு நாம் வைக்கும் பொழுது, மாடி படிக்கட்டு வைக்கும் பொழுது வடகிழக்கு பகுதியில் வைக்கவே கூடாது. படி என்பது ஒரு அபத்தமான விஷயம் அந்த வடகிழக்கு மூலையில் வைக்கும் பொழுது. அதே மாதிரி சில பேர் லிஃப்ட் அந்த இடத்துல வச்சுருவாங்க, புரியுதுங்களா? வடகிழக்கு திசையில் அது மாதிரி லிஃப்ட் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. மின்மாற்றிகள் வைப்பாங்க, அதே மாதிரி அந்த கரண்ட் பாக்ஸ்லாம் அந்த இடத்துல வைப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயங்களே அந்த இடத்துல செய்யவே கூடாது. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் வெளியில் செப்டி டேங்க் அந்த இடத்துல வரக்கூடாதுங்க.
அதே மாதிரி டாய்லெட்டு பாத்ரூம் வரக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அசுத்தமான பொருள்களை வைத்திருத்தல் அந்த இடத்துல கூடாது. அப்புறம் காற்றோட்டம் இல்லாமல் அந்த இடத்தை வந்து அடைத்து வைத்திருப்பது போல ஒரு இடத்தை வந்து அந்த இடத்துல அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த வடகிழக்கு திசையில் வெளியில் வெட்டுப்படாமல் அந்த மனையை வாங்க வேண்டும். வெட்டுப்பட்டு இருந்தாலும் அது வந்து பிரச்சனை. ஆகவே இவ்வளவு பாதிப்புகள் அந்த உள்ளேயும் வெளியேயும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகளை அதாவது துஷ்ட பலன்களை அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் நாம் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு வாஸ்து அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டினுடைய மிக முக்கியமான ஒரு மூலாதாரமாக இந்த வடகிழக்கு விளங்குகிறது. அந்த வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் இது செல்வ செழிப்பு, நோயில்லா பெருவாழ்வு, நிர்வாகத்திறன், ஆளுமை திறன், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த வடகிழக்கு திசை கொடுக்கின்றது. ஆகவே இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஒரு புனிதமான இடமாகும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஆண்டியையும் அரசனாக்கும் ஒரு திசை, புரியுதுங்களா? அதே நீங்கள் மாறாக இது தவறாக இந்த வடகிழக்கு திசையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது அரசனையும் ஆண்டியாக்கும் அந்த மாதிரியான ஒரு திசை இது. அதனால் நம்ம ஆண்டியையும் அரசனாக்கும் அப்படிங்கிற அந்த ரூட்டில் நாம் போவோம். அரசனாக வாழ்வதற்குண்டான ஒரு ரூட்டை பிடிச்சி அந்த வடகிழக்கு திசையில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை மட்டுமே நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த வடகிழக்கு திசையில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே நாம் சொன்னது போல அந்த வடகிழக்கு திசையில் முழுவதும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு திசையை சரியான முறையில் வைக்கும் பொழுது அந்த குருவினுடைய எனர்ஜி நமது வீட்டினுள் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த குரு எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்த அனைவர்களுக்குமே தெரியும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குரு அந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டிற்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாழ்வு அந்த வீட்டில் வாழ்வதற்குண்டான வாழ்வுகின்ற உயிர்களுக்கெல்லாம் ஏற்படும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்து அந்த குருவினுடைய எனர்ஜியை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அபார வெற்றி நாம் அடைய வேண்டும் என்று ஒவ்வொன்றுவரும் நாம் நினைத்து கொண்டோம் என்று சொன்னால், ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய ஜாதகம் என்பது பிறப்பால் அமைவது, புரியுதுங்களா? நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த டைமில் பிறந்தீங்க, அதை வச்சு கணிச்சு தான் அந்த ஜாதக கட்டத்தை நம்ம வந்து போடுறோம். அந்த ஜாதக கட்டத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றவே முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் அது வந்தது. அப்போ அந்த பிறப்பினுடைய அடிப்படையில் அது வரும்பொழுது அது நல்ல பலன்களை கூட தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும், அல்லது கெட்ட பலன்களை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக கூட அது இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அப்போ கெட்ட பலன்களை அது கொடுத்து விட்டால் அதுக்கு நீங்கள் பரிகாரங்கள் பல வகையான விஷயங்களை அது செய்து தான் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், இல்லையா? ஆனால் இந்த வாஸ்து அடிப்படையில் அந்த கட்டடத்தை நாம் வந்து சரியாக செய்துவிட்டால், புரியுதுங்களா? அப்போ அந்த கட்டத்தை மாற்றுகின்ற வல்லமை இந்த கட்டடத்தின் தன்மை மூலமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ இது வந்து நம்ம கையில் இருக்குது. அந்த கட்டம், ஜோதிட கட்டம் வந்து நம்ம கையில் இல்லை. இந்த வாஸ்து கட்டிடம் வந்து நம்ம கையில் இருக்குது. அப்போ அந்த வாஸ்து ஆலோசகரை, வாஸ்து நிபுணரை சரியாக நீங்கள் தேடி பிடித்து அவரிடம் சென்று அந்த ஒரு ஆலோசனையை வீடு கட்டுவதற்கு முன்பே அல்லது மனை வாங்குவதற்கு முன்பு அல்லது மனை தேர்வு செய்வதற்கு முன்பே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட பலன்களை கூட இந்த கட்டிடம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் என்பது ஏதோ பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் போகின்ற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து உண்மையிலும் உண்மையான விஷயம். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், வடகிழக்கு மூலை என்பது, ஈசானிய மூலை என்பது, சனி மூலை என்பது அரசனாக்கும் ஒரு மூலை. ஒரு மனிதனை அரசனாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வடகிழக்கு மூளைக்குத்தான் இருக்கிறது அதிகமாக, புரியுதுங்களா? அப்போ அந்த மூளையை நம்ம கணக்கச்சிதமாக செய்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த மூளையின் வாயிலாக நமக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு நடக்கும். இது ரொம்ப ரொம்ப நினைவில் வைத்து கொண்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் சில வகையான
வாஸ்து செடிகளை நம்ம வளர்த்து அந்த வடகிழக்கு மூலையில் நம்ம அதனுடைய விஷயங்களை நம்ம செய்து கொள்ளலாம். அது நான் பரிகாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்போ இன்னும் ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அபார வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, புரியுதுங்களா? எந்த திசையில் கூட வீடு கட்டுங்க. தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, அல்லது வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த திசையில் இருந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் அந்த வடகிழக்கு திசையை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ராஜயோகம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ வடகிழக்கு திசையில் நம்ம வடக்கு வீடு கட்டுறோம், இல்லை கிழக்கு வீடு கட்டுறோம், அப்போ பிரச்சனை கிடையாது. அந்த தலைவாசலை நம்ம வடகிழக்கு ஒன்று கிழக்கு ஈசானியத்தில் வைப்போம், இல்லைன்னா வடக்கு ஈசானியத்தில் வைப்போம். இதுதான் மெத்தடுங்க. அது வச்சா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே நீங்கள் தெற்கு பார்த்த வீடாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இல்லை மேற்கு பார்த்த வீடாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இல்லை கிழக்கு, அதாவது இந்த 2 திசை பார்த்த வீடு, இல்லை கிழக்கு எதுவாக இருந்தாலும் வச்சிங்களேன், இப்போ எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் தான் நீங்கள் வாசல் படி வைக்க முடியும். தெற்கு மேற்குக்கு தெற்கு பார்த்த தலைவாசல், மேற்கு பார்த்த தலைவாசல் தான் வைக்கணும். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வடகிழக்கு திசை நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்தில் அந்த கிழக்கு ஈசானியத்திலும் வடக்கு ஈசானியத்திலும் நீங்கள் ஒரு பெரிய ஜன்னலை வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு கதவு வச்சு கொள்ளலாம். இல்லை ஜன்னல் கூட கதவு வைக்க முடியல அப்படின்னா, ஜன்னல் பெரிய ஜன்னல் மாதிரி வச்சுட்டு அது அடிக்கடி எந்நேரமும் திறந்து வைத்திருக்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் அதில் ஏற்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதான் ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லைங்களா, குருவினுடைய ஆதிக்கம் அந்த பகுதியிலிருந்து வருகின்ற அந்த ஆற்றல், காந்த விசை ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக உள்ளே அந்த அறை முழுவதும் பரவி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களை அந்த வாஸ்து முன்னேற்றம், புரியுதுங்களா? அந்த வடகிழக்கு வாஸ்து என்பது உங்களை கண்டிப்பாக முன்னேற்றம். இது எந்த மாதிரியான திசையில் நீங்கள் அந்த தலைவாசல் வைத்திருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை செய்தால் ஒரு அபார வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விஷயத்தின் மூலமாக கிடைக்கும். ஆகவே இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 2-3 ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, புரியுதுங்களா? இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு 100% அந்த வாஸ்து குறைபாடு இருந்துச்சு வச்சுங்க, அந்த பரிகாரம் ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் தெரியாமல் தவறுதலாக விட்டுட்டோம்னா, அப்போ சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம செய்து அது மூலமாக நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது மாதிரி சில வகையான செடிகளை வளர்த்தல், துளசி, கற்றாழை போன்ற செடிகளை வளர்த்தல், அதே மாதிரி சில வகையான நறுமணப் பொருட்களை வீட்டினுள் உலாவ விடுதல், அதே மாதிரி வன்னி குச்சியை வீட்டில் முன்னாடி கட்டுதல், மருதாணி விதையை கட்டுதல், மருதாணி பூக்களை கட்டுதல், இது மாதிரியான விஷயங்களை நாம் அது சின்ன சின்ன பரிகாரமாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வாஸ்து தோஷத்தில் இருக்கின்ற அந்த நிவர்த்தி குறைந்து உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மேம்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த வடகிழக்கு வாஸ்து உங்களை அரசனாக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் மீண்டும் அந்த வீடியோவில் பாருங்கள். உங்களை இது கண்டிப்பாக அரசனாக்கும். இந்த வடகிழக்கு வாஸ்து உடைய தன்மைகளை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றி இப்போ நம்ம நிறைய பேசணும். இனி வரும் காலங்களில் இது போன்ற பல தலைப்புகளில் மீண்டும் மீண்டும் உங்களோடு உரையாட காத்திருக்கின்றேன். நான் என்னுடைய பெயர் டாக்டர் பி. முருக கணபதி. என்னுடைய செல் நம்பர் 9514325454. இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நவசக்தி ஜோதிட குழுமத்தின் தலைவர் வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு துணை நின்ற அந்த குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் ஹஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா சேனலுக்கும், இந்த கருத்தை சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பேச வந்துள்ள சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாஸ்து நிபுணர் சித்த டாக்டர்
முருக கணபதி அவர்கள் வாஸ்துவை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அவர் வாஸ்து வகுப்பு 6 பேட்ச் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வர்மா கலை அப்படிங்கிறதுலையும் ஒரு வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு நமது திருச்செங்கோடு சங்க ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் முருகேசன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.